ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம எல்லாரோடைய ஃபேவரட் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கிட்ஸ் லைக் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல் ப்ளூ கலர் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் எப்படி இந்த கொழுக்கட்டையில் மிக்ஸ் ஆச்சுன்றதை இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அணில் கொழுக்கட்டை மாவு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 4 to 5 கொழுக்கட்டை வர மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பிங்க் சால்ட் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் சுட சுட தண்ணியை வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணுறேன் ஸ்பூன் வச்சு. கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும், சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை வெல்லம்ன்ற ஸ்டஃபிங் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங் வந்து நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். கேரட் நம்ம வந்து சர்க்கரை போட்டு இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு அது மாதிரி ஸ்டஃபிங் வைக்கலாம். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்டஃபிங்ஸ்லாம் நம்ம வச்சு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வேர்க்கடலை அண்ட் வெல்லம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாவு அணில் கொழுக்கட்டை மாவு நம்ம வாங்கும் போதே அதில் வந்து இந்த மாதிரி மோல்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த மோல்டை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கிட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி நம்ம வேக வைக்கணும் அப்படின்னா இட்லி கிண்டாலும் நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அதே ப்ராசஸ் தான். கீழே தண்ணி வச்சுட்டு அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு லேயரில் வந்து வச்சுட்டு ஆவி எடுத்து நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மார்னிங் டிஃபன் பண்ணும்போது இதை ஒரு லேயரில் வந்து கொழுக்கட்டையும் இன்னொரு லேயரில் வந்து இட்லியும் தொட்டுக்கு வந்து கார சட்னியும் டிஃபன் செஷனுக்கு பண்ணிட்டேன். ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து ஹெல்த்தியான ரெசிபி வந்து கொடுங்க. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவுட் சைடு ஸ்நாக்ஸ் லைக் லேஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டிலே டைம் நீங்கள் ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பழமையான ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம சாப்பிட்டு வளர்ந்ததை அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுங்கள். இப்போ நவ் டு ரிவீல் த ப்ளூ கலர். ஸோ நான் எங்கள் வீட்டு தோட்டத்திலே விளைஞ்ச சங்குப்பூ, இந்த மாதிரி ப்ளூ கலரில் சங்குப்பூ இருக்கும்ல, ஸோ அந்த சங்குப்பூவை நான் வந்து பிரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ன்றது வரும். ஸோ அதை வந்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளூ கலரில் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.